ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம திரைமச நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் நாராயண் இயக்கத்தில் அதர்வா நடிப்பில் வெளில வந்திருக்கிற நிறங்கள் 3 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறங்கள் 3 இந்த படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி. அது எப்படின்னாக்கா ஒரு 3 பேரோட ஒரு கதை. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர், இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சில விஷயம். அதாவது என்னன்னாக்கா, அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த பையன் லவ் பண்ணியிருப்பான். இவங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இப்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதர்வா இருப்பார். அதர்வாக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகணுன்ற ஒரு வெறி. அவர் குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கதை ஒன்று வச்சுருப்பார். அந்த கதையை வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார், நிறைய பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுப்பார். இப்படியே வந்து அவர் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் பையனோட லவ் பண்ணுற அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுறாங்க, மிஸ் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அந்த அந்த பொண்ணோட அவங்க அப்பாவும் அப்புறம் இவனும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்க ஒரு சைடு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அதர்வா கதை பார்த்தீங்கன்னாக்கா, அதர்வா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பார்ல, அந்த ஸ்கிரிப்டை ஒருத்தன் வீடு முன்னு திருடிட்டு போயிடுவான். இப்போ அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கதை வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் வருது, அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த படம். இல்லை, யார் நரேட்டர்? இந்த நிறங்கள் 3 அது வந்து எப்படி சொல்கிறாங்க, எதுக்காக அந்த நிறங்கள் 3 அப்படின்னு கதை வச்சாங்கனாக்கா, கலர்ஸை பற்றின இவங்க பெருசாக சொல்ல போகிறதில்ல. இவங்க வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறங்கள் 3 அப்படின்னு இந்த படத்தை வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போயிருக்காங்க. இந்த கதை எங்கே போகுது? இதில் யாரை நம்புறது? இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பாசிட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா, படத்தோட கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேஸ்ட் செலெக்ஷன், யார் எந்தெந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் கேரக்டர், ஸோ பொதுவாக வந்து ஸ்கூல் படிக்கிறவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு பையன், அதாவது 11th 12th அந்த மாதிரி ஒரு படிக்கிற பையன், ஒரு லவ் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கும்ல, அந்த ஏஜில் ஒரு பையன் ஒரு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி கோவப்பட்டால் எப்படி இருக்கும், நம்மளுக்கும் வந்து பார்க்கும்போது இவன் தான்டா ஹீரோ இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருக்கிற ஒரு பையனை தான் வந்து சூப்பராக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக வேறு லெவலில் நடிச்சு. அவனோட சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவன் எடுத்துகிட்டு போன விதம், அதாவது இன்ட்ரோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அவனோட கேரக்டர் தான் பார்ப்பீங்க. அது வந்து சூப்பராக நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ ஸ்கூலுக்கு கிட்டஸ்ட் பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போயிருப்பா ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்வா சைடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நடிச்சதுல இத்தனை படங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த படத்தில் ரொம்பவே நல்லாவே சூப்பராக வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. இவர் வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து ஹெவியாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதர்வா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட மென்டாலிட்டி, அவர் மைண்ட் செட் எப்படி மாறும், சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எடிட்டிங்கில் ஒரு ஷார்ட்டாக வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதோட விஷுவலாக பார்க்கும்போது அதோட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதோட சவுண்ட் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படியே அழகாக நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதோட விஷுவல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா மாறனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் பெருசாக கான்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இல்லாதனால அந்த படம்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்டர் ஃப்ளாப் லெவலுக்கு போயிடுச்சு. பட் இந்த படத்தில் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட எடிட்டிங்கில் எங்கே தேவையோ, எங்கே சூப்பராக நம்ம வந்து கரெக்டான லெவலில் எங்கெங்கெல்லாம் கட்ஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவி ஸ்லோ மோஷன் இல்லாமல், ரொம்ப சினிமேட்டிக்காக யோசிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக கொண்டு போயிருக்காங்க. அது வந்து இந்த படத்தோட ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்மள மாதிரி பசங்களுக்கு சினிமாஸ் வரதே தப்புடா. அம்மா அபிராமியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் ரொம்ப ஹெவியாலாம் நிறையா சீனில் வைக்கல. பர்டிகுலர் சீன் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த சீனில் அவங்க யூஸ் பண்ணணுமோ அந்த சீனில் மட்டுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சார் மிஸ்ஸிங் கேஸ் சார், +2 படிக்கிற பொண்ணு காலையில் டியூஷன் போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா சார்? தென் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வர்ற சீன்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சரத்குமார். அவர் என்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. சத்தியமாக வந்து அவர் போலீஸ் கேட்டப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவர் நடித்த கம்பீரம் படம், அந்த கேரக்டரு தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிப்பார். படமே வந்து ஒரு மாதிரி நார்மலாக, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு க்ரைம் ஜானர் மாதிரியோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக படம் போயினே இருக்கும்.
இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் கேஸை டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக பண்ணணும், இல்லைன்னா புஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கூல் பசங்க இருக்கானுங்களா, அவங்க கூட நடித்த 2-3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதோட நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதர்வா கூட வர 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கேரக்டர் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த கேரக்டர் சூஸிங் தான். இந்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த படத்துக்கு தேவையான கேரக்டர் தான் போட்டிருந்தாங்க. அவங்க கேரக்டரில் ரொம்பவே ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதர்வா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ட்ரக்ஸில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு கடவுள்ன்ற ஒரு சாமியை பார்த்து அவரோட கோவத்தில் ஒரு கத்துவார். அப்போ வந்து ஒரு கடவுள் வந்து காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு சில சீன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் கிரிஞ்சா அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் இல்லாமல் இந்த கதைக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா அந்த கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த சீன் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. Just go with the flow. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தோட அந்த டைம் டியூரேஷன் தான் 2.5 மணி நேரம் படம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ண முடியுமோ ஒவ்வொரு கேரக்டரை காட்டுறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணோம், எங்கே போயிட்டு வரும், அதோட வேலை என்ன, அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஃபைட் சீனு, அந்த ஃபைட் சீன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவரோட முதல் படம் இருக்குது பார்த்தீங்களா, துருவங்கள் 16, அந்த படத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னாக்கா அந்தளவுக்கு இருக்காது. இது வேறு ஜானர். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட கதையை மட்டும் தான் சொல்கிறது. அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. இது ஒரு நார்மலான ஒரு மூவி தான். ஒரு ஒன் டைம் உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். கதை இங்கிருந்து யோசிக்கக்கூடாது, இங்கிருந்து யோசிக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரிவேஸில் போகிற மாதிரி இருக்கும். என்ன அந்த ஒரு சீன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரிவேஸில் போகுது. அது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தாங்கன்னா படமாக பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். பட் அந்த சீன் மட்டும் தனியாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் படமாக வந்து ஒரு விறுவிறுப்பாக போயினுக்கிற சீனில் அந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வச்சு அந்த இடத்துல இது பண்ணது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஒரு ஃபேமிலிக்கான மூவியாகவும் இந்த படம் இருக்கும். தென் யங்ஸ்டர்ஸான மூவியாகவும் இருக்கும். லைஃப்னா என்ன அப்படிங்கிறத இந்த படம் வந்து சொல்லுது. இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி. இந்த படத்தில் இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்கிறது என்னன்னாக்கா கிளைமேக்ஸ். ஒரு நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு படம் மாதிரி தான். முன்னாடியே வந்து கிளைமேக்ஸ் தெரிஞ்சிக்கிச்சுனாக்கா கதையில் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான். நம்ம வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டுருக்கோம். எது கிளைமேக்ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கே தெரியும் இதுதான் கிளைமேக்ஸ்ன்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தோட மூவி ரிவ்யூ முடிஞ்சு. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரத்குமார் வர்ற சீன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் அடிஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த சீனுக்கு ரொம்ப பிடிச்சி. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.